ஜெயம் பெற்றவர்கள் என்று யாரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? நமக்கு வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்வது முதலிலே குர்ஆனை, இரண்டாவது ஹதீஸை. இந்த இரண்டும் தான் நமக்கு மூலதனம். இது அல்லாத ஒன்று கிடையாது. இவைகளிலிருந்து பிறக்கி எடுக்கப்பட்டதுதான் இமாம்களுடைய கருத்துக்களும் இமாம்களுடைய அமைப்புகளும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமினான மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமினான மக்கள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வெற்றி பெற்ற மக்கள், இறைவனிடத்திலே ஜெயம் பெற்ற மக்கள். எப்படியான முஃமின் என்று பின்னால் சொல்லுகின்ற பொழுது, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எவர்கள் இறைவனுக்கு என்று உள்ளட்சமாக வணங்கினார்களோ, தொழுதார்களோ, தொழுகையை தனக்கென்று ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்களோ, அந்த மக்கள் வெற்றி பெற்ற மக்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அந்த மக்கள் யார் என்றால், வீண் விளையாட்டுக்கள், வெட்கக்கேடான செயற்கள், மானக்கேடான விடயங்கள், மனித மாண்புக்கு அப்பாற்பட்ட, மனிதனால் மோசம் என்று சொல்லப்படுகின்ற அசிங்கமான விடயங்களை களைந்த மக்கள். வெறுமனே தொழுகை அல்ல, தொழுகையோடு மனித நேயம், பண்பாடுகள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இருக்குகின்ற மக்கள் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை முறையாக கொடுத்திருப்பார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தனது மர்மஸ்தானங்களை, அஃபங்களை ஹலாலான முறையில், இறைவனுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்தியவர்கள், ஹராத்திலிருந்து தனது மர்மஸ்தானங்களை பாதுகாத்தவர்கள். இப்படியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு பல ஆயத்துக்களை சொல்லுகின்றான். மிம்பர் மேடை அனைத்தையும் அடிக்கடிக்கு வர முடியாது. கடைசியாக அல்லாஹ் தஆலா உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யர்ஸூனல் ஃபிர்தௌஸ், நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கலோகத்துக்கு அனந்தரக்காரர்களாக வருபவர்கள் இந்த மக்கள். மேலால் அல்லாஹ் தஆலா சொன்னானே, தொழுகையை நிறைவேற்றுகின்ற மக்கள் எப்படி தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அவர்களுடைய பண்பாடுகள், நடைமுறைகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே அடுக்கடுக்காக சொல்லுகின்றான். இந்த மக்கள் தான் நாளை சொர்க்கலோகத்துக்கு தகுமானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இது நாம் பேசியது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கள். இதை முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தனது முரீதீங்களுக்கு சொல்லுகின்றார்கள். இப்படியாக ஏராளமான அடுக்கடுக்கான ஹதீஸ்களை சொல்லிவிட்டு தன் சொந்த கருத்தை முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இப்பொழுது பேசுகின்றார்கள். தரீகாக்களை பின்பற்றுகின்ற நாம் இந்த வழிமுறைகளில் நம்மை நாம் ஈடுபடுத்துகின்றோமா என்று நம்மை எடை போட்டு பார்க்க வேண்டும். உறைந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களை நேசிக்குகின்றோம், அவர்களை பின்பற்றுகின்றோம் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற பண்பாடுகள், அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், அவர்களுடைய ஆன்மீக அந்த நடைமுறைகள் நமது உள்ளத்திலே இருக்குகிறதா நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாத்து மர்லாத்துர் ரப். முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி பேசுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா என கேட்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் வேண்டியது அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். ரசூலுல்லாஹ் ஒரு விடத்தம் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் எவருக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதாக. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, நாயகம் அவர்களே, உங்களுக்கும் அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லாமல் சொர்க்கம் நுழைய முடியாதா என கேட்ட பொழுது, இல்லா அன்த மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்றார்கள். அதற்காக ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக பேசுகின்றோம் என்ற அர்த்தம் அல்ல. நம்ம விடயத்துக்கு வர வேண்டும். சுருக்கமாக ரசூலுல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்தி சொல்லுகிற பொழுது, எனக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை என்றால் நமக்கு, நம் போன்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவையானது. இந்த ஹதீஸை வைத்து முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி பேசுகிற பொழுது, நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐங்கால தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள். குஷூவோடு, பக்தியோடு அல்லாஹ்வுக்கு என்று நீங்கள் தொழுகையை நிறைநாட்டுகின்ற பொழுது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்றார்கள். அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிய விடிய தொழுகின்றார்கள், கால்கள் வீங்குகின்றன. ஆயிஷா அம்மையார் கேட்கின்றார்கள், நாயகம் அவர்களே, எதற்கு இப்படி வணங்க வேண்டும், உங்களுடைய முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கேட்ட பொழுது, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஒரு நபியாக, ஒரு ரசூலுல்லாஹ்வாக, எல்லா படைப்புகளும் சிறந்த படைப்பாக, இறை நேசனாக என்னை சமைத்திருக்கின்றானே, அதற்கு நான் நன்றியுள்ள
ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஏன் நாம் இறைவனுக்கு நன்றுள்ள அடியானாக இருக்கக்கூடாது? இந்த காலத்திலே அல்லாஹு தஆலா நம்மை மிருகங்களாக, நாய்களாக, பன்றிகளாக படைக்காமல் மனித இனத்திலே இஸ்லாமிய அந்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மார்க்கத்திலே எம்மை படைத்தானே, அதற்கு நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டாமா? அதற்கு என்ன செய்வது? நாம் தொழுகை எடுத்துக்கொள்ள வேண்டும். முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி பேசுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் தொழுகையிலே இருக்கிறது. வனூரில் மாரிஃபா, மாரிஃபாவுடைய ஒளியும் தொழுகையில் தான் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். மாரிஃபா இறை அறிவு என்பது, ஒருவனுக்கு இறைவனுடைய பற்றி அறிவு இருக்கிறது என்றால், ஒருவன் தாத்தை பற்றி பேசுகின்றான், சிவாத்தை பற்றி பேசுகின்றான், அஸ்மாக்களை பற்றி பேசுகின்றான், அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துக்களை பேசுகின்றான், அல்லாஹ்வுடைய அகமைகளை பற்றி பேசுகின்றான், குர்பியத்தை பற்றி பேசுகின்றான். இப்படியாக அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற ஒருவன் வெறுமனே பேச்சில் மாத்திரம் இருக்க மாட்டான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இஹ்யாவிலே இதை பற்றி அழகாக பேசுகின்றார்கள். 3வது ஜுஸ்இலே ஒரு மனிதன் இத்தாத் இல்முல் மாரிஃபா வ முஷாஹதத்துல் ஹக், அல்லாஹ் தஆலாவுடைய முஷாஹதா, முராகபா, தாத்தி, சிவத் போன்ற விடயங்களை பேசுகின்றான் என்றால் நிச்சயமாக அவன் தொழுகையை விட மாட்டான். அல்லாஹ்வை பற்றி ஒருவனுக்கு அறிவிருக்கிறது என்று தன்னை பிரபல்யப்படுத்துகின்றானா, அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி பேசுகின்றானா, சிவத்தை பற்றி பேசுகின்றானா, அவனை நாம் உறைந்து பார்க்க வேண்டும். அவனது இபாதாக்கள் எப்படி இருக்கின்றன, அவனது நடைமுறைகள் எப்படி இருக்கின்றன. அல்லாஹ்வை பற்றி தெரிந்த ஒருவன் நிச்சயமாக ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ண மாட்டான். இதை இமாம் கஸாலி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், லா யஅரிஃபு ஹாதிஹில் உமூர இல்லா பில் அஸ்மாஇ ஃபகத். இவன் பேரை மட்டும் விளங்கிக் கொண்டிருக்கின்றான், மக்களை ஏமாத்துகின்றான். இவன் தாத்தை பற்றி தெரியும், சிவத்தை பற்றி தெரியும், அல்லாஹ்வுடைய முஷாஹதா, முராகபா, தனக்கு பெரிய ஆன்மீக ஞானம் இருக்கிறது, ஆத்ம ஞானம் இருக்கிறது என்று தன்னை பிதற்றுவதற்காக பேசுகின்றான். உண்மையிலேயே அவனுக்கு ஆத்மீக ஞானம் இருந்தால் பாருங்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருந்தார்கள். அதே போன்று வலிமார்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், குதுபுமார்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய ஆன்மீக அறிவை பெற்றிருந்தார்கள். தனது வாழ்க்கையை எப்படி சமைத்துக் கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய குர்பியத்து, முஷாஹதா, முராகபா என்று வெறுமனே பேச்சுக்களில் இருக்கவில்லை. அவர்கள் தன்னை செயல் வடிவம் கொடுத்தார்கள். இவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். தரீகாக்களின் நோக்கமே அல்லாஹ்வுடைய யதார்த்தமான அந்த குர்பியத்தை பெறுவதை அல்லாமல் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பது அல்ல தரீகாக்கள். இதைத்தான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தனது ரபாத்துக்களிலே, ஜாவியாக்களிலே எப்படி உள்ளத்திலே ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வது என்பதற்கான பயிற்சிகளை கொடுத்தார்கள். தொழுகையின் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதாக சொல்கிறார்கள் முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். எவ்வளவோ கேட்கின்ற பிரார்த்தனைகள் நாம், நமது தொழுகை உண்மையான யதார்த்தமான தொழுகையாக இல்லாததன் காரணத்தினால் தான் பிரார்த்தனைகள் இன்றி அங்கீகாரம் அற்றதாக இருப்பதை பார்க்கிறோம். சொல்லுகிறார்கள், தொழுங்கள், நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் வணக்கத்தை எடுங்கள், உங்களுடைய ரிஸ்க் இயங்குகின்ற பொருளாதாரத்திலே அபிவிருத்தி காணப்படும் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கோடிக்கணக்கான செல்வம் இருக்குகிறது என்பதற்காக வேண்டி அவனுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து இருக்குகிறது என்று அர்த்தம் அல்ல. நான் நினைக்கலாம், ஒருவன் செல்வச் செருக்கிலே வாழ்கிறான், கோடிக்கணக்கான செல்வம் இருக்குகிறது, எப்படி இருக்குகிறது என்பதற்காக வேண்டி அவனுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து அங்கு என்று அர்த்தம் அல்ல. யஹூதிகளை பாருங்கள், உலகத்திலே நசராணிகளை பாருங்கள், எவ்வளவு எவ்வளவு மேலான செல்வச் செருக்கிலே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்ற அர்த்தமா இவைகள்? அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருக்கிறான். உலகத்திலே எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும். நாஸ்திகவாதி இறைவன் கிடையாது என்று வாதிடுவனுக்கும் அல்லாஹ் அருள் செய்தாக வேண்டும். ஈமானிலே அல்லாஹ்வை நெருங்கி இருப்பவனுக்கும் அல்லாஹ் அருள் செய்தாக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் சொல்லுகிறானே, பூமியிலே படைத்த அனைத்து மக்களுக்கும் ரிஸ்க் கொடுப்பது எனது பொறுப்பு என்பதாக. ஆகவே உலக வாழ்க்கையில் அவன் ஜாதி மத வேறுபாடு கிடையாது, எல்லா மக்களுக்கும் அருள். அதற்காக வேண்டி ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றான், இது பரக்கத்துக்காக கொடுத்திருக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல.
இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் சொல்லுகின்றானே, உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது என்பதாக. ஆகவே பரக்கத்து என்றால் மன நிம்மதி வேண்டும். அல்லாஹ்வை அந்த செல்வத்தின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற தன்மை வேண்டும். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் பெரும் செல்வந்தர்கள். வரலாற்றை படிக்கிற பொழுது 2 கப்பல்கள் கடலிலே மிதந்து கொண்டிருந்தன என்பதாக கேள்விப்படுகின்றோம். அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய குர்பியத்தை பெற்றார்கள். சஹாபாக்கள் மிக கடுமையான ஏழ்மையில் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்பியத்தை பெற்றார்கள். சாலிஹீன்கள், சித்திகீன்கள் அல்லாஹ்வுடைய குர்பத்தை ஏழ்மையிலே பெற்றார்கள். செல்வம் என்பது ஒருவனுடைய ஈமானுடைய அடையாளம் அல்ல. செல்வத்தை ஒருவன் பெற்றுவிட்டான் செல்வத்தை என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனின் பக்கம் நெருக்கமாக இருக்குகிறான் என்ற அர்த்தம் அல்ல. செல்வத்தின் ஊடாக அல்லாஹு தஆலாவுடைய நிம்மதி வேண்டும். கோடிக்கணக்கான செல்வந்தர்கள் மாடி வீடுகளிலே வாழுகின்றார்கள். அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு வாழுகிறார்கள், வங்கிகளுக்கு பயந்து கொண்டு வாழுகிறார்கள். ஏன்? மனைவியால் பிரச்சனை, குழந்தையால் பிரச்சனை, அண்டை வீட்டுக்காரனால் பிரச்சனை, அரசாங்கத்தினால் பிரச்சனை, தொழிற்துறைகளில் பிரச்சனை. நிம்மதி கிடையாது, பரக்கத்து கிடையாது. ஆகவே எளிமையாக வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு வேண்டும். அது தொழுகையில் கிடைப்பதாக முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி நாயகம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். வசிராஜன் ஃபில் கபர், உங்களுடைய புதைகுழிகள் அது ஒளிமயமான புதைகுழிகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி சொல்கிறார்கள். நாம் எல்லோரும் விரும்புகின்றோம் நமது புதைகுழிகள் ஒளிமயமான புதைகுழிகளாக இருக்க வேண்டும். கபரிலே போட்டதற்கு பிறகு முஅதினாராக இருக்கலாம், ஹஸ்ரத்தாக இருக்கலாம், பிரார்த்தனை புரிகின்றார்கள். வானிசு வஹஷதஹு வஆமின் ரஹஅதஹு வனஃபிஸ் குர்பதஹு வனவ்விரு மஹல்லதஹு. அழகான பிரார்த்தனை. அல்லாஹ்வே, அவருடைய தனிமையை நீக்கி வைப்பாயாக. வானிசு வஹஷதா, தனிமையை நீக்கி வைப்பாயாக, துன்பங்களை அகற்றி வைப்பாயாக. வனவ்விரு மஹல்லதஹு, அவருடைய கபிரஸ்தானத்தை அழகாக ஆக்கி வைப்பாயாக, ஒளிமயமானதாக. அல்லாஹும்ம அஜ்அல் கப்ரஹு ரௌதத்தன் மின் ரியாதில் ஜினான் வலா தஜ்அல் கப்ரஹு ஹுஃபரத்தன் மின் ஹுஃபரின் நீரான். அழகான பிரார்த்தனை. அல்லாஹ்வே, இந்த அடியானுடைய மக்பராவை, புதைகுழியை சொர்க்கலோகத்தில் ஒரு பகுதியாக, ஒரு சொர்க்கலோக ஜோதியாக நீ மாற்றி விடுவாயாக, நரக புதைகுழியாக ஆக்கிவிடாதே அல்லாஹ்வே என்று முஅதினார் கேட்குகிறார், அல்லது மௌலவி கேட்குகிறார். நாம் எல்லோரும் ஆமீன் என சொல்லுகிறோம். நல்ல விடயம், தேவையான விடயம். ஆனால் அந்த மௌத்தாகிய நபர் அதற்கு சொந்தக்காரரா என பார்க்க வேண்டும். நாம் முதலிலே அவர் அதற்கு பொருத்தமானவரா? நமக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஒரு மின் விளக்கை நாம் மேலே போடுகின்றோம், ஒரு பல்பை நாம் என்ன செய்கின்றோம்? மேலே இறுக்கிவிட்டு சுவிட்சை போடுகின்றோம். மின் விளக்கு அது சுட்டதாக இருந்தால் ஒளி வராது அங்கிருந்து. அது நல்ல மின் விளக்காக இருந்தால் நிச்சயமாக ஒளி வர வாய்ப்பு இருக்கிறது. குறைந்த மின்சாரத்தை கொண்டிருந்தால் அது குறைந்த ஒளியை கொடுக்கும். மின்சாரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒளி அதிகமாகிவிடும். ஆனால் சுட்ட பல்பிலே நாம் ஒளி பெற முடியாது. ஒரு பாத்திரம் இருக்குகிறது, ஓட்டையான பாத்திரம், தண்ணீரை ஊற்றி வைக்கின்றோம், தண்ணீர் நிற்குமா? அதிலே சல்லடையிலே தண்ணீரை நம்மால் அள்ளி எடுக்க முடியுமா? தண்ணீர் வடிந்துவிடும். ஆகவே தண்ணீரை ஏக்குகின்ற பாத்திரமாக அந்த பாத்திரம் இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் கபருக்கு செல்லுகின்ற நபர் தன்னை அல்லாஹ்விடத்திலே அவன் ஒளிமயமான கபராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கபர் ஒளிமயமாக இருப்பதற்கு அவன் தகுமானவனாக இருக்க வேண்டும். ஒரு கால் பிழைகள் இருக்கலாம், தொழுகையில் குறைகள் இருக்கலாம். மனிதன் என்கின்ற அடிப்படையில் மனிதன் தவறு செய்பவன். தொழுகை இருக்குகிறது என்றால் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேனே, மின்சாரம் குறைந்திருக்கிறது. நமது மின்சாரம் அதிகரிக்கிற பொழுது அது வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்கும் என்பதாக. தொழுகை இருக்குகிறது, ஏனைய இபாதாக்கள் இல்லாத பொழுது இவன் பிரார்த்திக்கின்றான், அல்லாஹ்வே கொடு என்பதாக அதிகரிக்கலாம். ஆனால் அங்கு ஒளியை ஏக்குகின்ற பல்பாக இல்லாவிட்டால், தண்ணீரை ஏக்குகின்ற பாத்திரமாக அந்த
நபர் இல்லாவிட்டால் நாம் கேட்டு என்ன பயன் இருக்குகிறது? ஏதோ மக்களுக்காக கேட்குகின்றோமே அல்லாமல் பயனற்றதாக மாறிவிடும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது தமது வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது என்று முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி மிக அழகாக பேசுகிறார்கள். பஸகலன் ஃபில் மீசானி, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மீசான் என்கின்ற தனாசியை வைத்து எமது நன்மைகளை நிறுக்குகின்றான். அந்த நேரத்திலே முதல் அல்லாஹ் தஆலா